அவங்க கழுத்துல இருக்கிற மரத்துண்டு கழண்டுட்டா ஒரு சில நிமிடங்கள்லயே அவங்க சுட்டு கொல்லப்படுவாங்கன்றது இந்த போட்டியோட பிரதான விதி. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் படபடத்து போயிருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்களோட ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கிட்டு இருந்தவரு போட்டியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த போட்டியில கலந்துகிட்டவங்களோட மொத்த பேர் எண்ணிக்கை 292 போட்டியாளர்கள். ஒவ்வொரு போட்டியாளருக்கும் இந்த இடத்துல இருந்து வெளியே போக 2 புள்ளிகள் தேவை. ஆல்ரெடி அவங்க கழுத்திலேயே ஒரு புள்ளிகள் இருக்கு. இன்னொருத்தரை கொன்னாதான் இன்னொரு புள்ளி கிடைக்கும். இதோட இந்த இடத்த விட்டு வெளியேற போறாங்க. அடுத்தடுத்த இடங்கள்ல இருந்து வெளியேறதுக்கு அவங்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரியான புள்ளிகள் தேவை. அதே போலதான் இறுதி இலக்கான டோக்கியோவை அடைய ஒரு போட்டியாளருக்கு மொத்தம் 30 புள்ளி வேணும் அப்படின்னு இந்த விதிமுறையில சொல்லப்படுது. அங்க இருக்கிற சாமுராய்கள் அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவன் பக்கத்துல அந்த போட்டியில கலந்து கொள்ள வந்திருந்த ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஓடுறான். ஆனா அங்க இருக்கிறவங்களும் இவன் சண்டை போடாம அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறான்றத பார்த்துட்டு இவனையே டார்கெட் பண்ணி இவனையும் அந்த சின்ன பொண்ணையும் குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் சண்டை போட்டு எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்களுக்கான புள்ளிகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறான்.